ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி ஆம்லேட் இதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம பெப்பர் போடுவோம். அந்த பெப்பரோட சீரகமும் சேர்த்து அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் அளவு வந்து 50 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேங்க. அதே அளவுக்கே சீரகமும் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நான் சேர்க்குற முறையில் சேர்த்து இதை அரைச்சி பாருங்கள், ரொம்பவே வாசமாக இருக்கும். இது வந்து முட்டையில் நம்ம போட்டு சாப்பிடையில ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கணிசமாகவும் இருக்குங்க. வெறும் பெப்பர் மட்டும் போடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சீரகம் சேர்த்து செய்யலை வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு நல்லா காஞ்சிருச்சு. பாத்திரம் நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மிலே வச்சு வறுத்துடலாம். இப்போ சீரகத்தில் வந்து லைட்டாக தண்ணி பசை மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பொரியிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் தான் ஆகும் வறுக்கிறதுக்கு, ரொம்ப வறுத்துறக்கூடாது. லைட்டாக வாசம் வந்து சடச்சடணும், அப்போ வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேங்க. பாருங்கள், 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். டேபிள் ஸ்பூன் அளவுனா வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பையும் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சே தான் வறுக்கிறோம். நல்லா செவந்து வரணுங்க, அது வரைக்கும் வறுத்துறணும். இது வந்து எப்படி ஒரு 3 நிமிஷம்னாச்சும் ஆகுது நல்லா வறுபடுறதுக்கு. இங்கே பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. நம்மளுக்கு சட்டி வந்து இரும்பு சட்டி வச்சுருக்கனால நல்லா சீக்கிரமே வறுத்துருது. அவ்வளோதாங்க, வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு இப்போ வந்து நான் கருவேப்பிலை ரொம்ப சேர்க்கல, ஒரே ஒரு கொத்து மட்டும்தான் உருவி போட்டிருக்கேன் பாருங்கள். இது கூட வந்து நம்ம மிளகு சீரக பொடிக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க. சேர்த்து வந்து இதையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ உப்போட கருவேப்பிலை சேர்த்து வறுக்கையில் வந்து சீக்கிரமே வந்து சூடாகி நல்லா மொறுமொறுப்பாயிரும். இங்கே பாருங்கள், நான் உடச்சி பார்க்குறேன் பாருங்கள், கருவேப்பிலை நல்லா உடையுது. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டேன். மாற்றி வச்சுட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். இது நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுட்டேங்க. நல்லாவே ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை நம்ம இப்படி கையில் எடுக்கையில் நல்லா உடையுது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துக்கிறணும். அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டு 2 முறை போடுற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா நைஸாக அரைப்படும். தொடர்ந்து போட்டோம்னா மிக்ஸி வந்து ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகிட்டா அரைப்படாது. இங்கே பாருங்கள், நான் ஒரு தடவை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இதை ஆற வச்சுட்டு திரும்ப போட்டோம்னா நல்லா பொழு பொழுன்னு வந்துடும். நல்லா உதிரி உதிரியாக வந்துடுங்க இது. பாருங்கள், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஒரு நைஸாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பொடி வந்து ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, முட்டையில் என்னென்ன செய்கிறோமோ சேர்த்துக்கிறலாங்க. இந்த பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம போட்டிருக்க அளவே உப்பு கரெக்டாகவும் இருக்கும். அதே போல் சிக்கன், மட்டன் நீங்கள் வறுத்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த பொடியை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை வறுத்து பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பவுடர் நுணுக்கையிலே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. நான் எப்படி செஞ்சேனோ அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.